வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். அதிமுக தேர்தல் அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என அமைச்சர் ஜெயக்குமார் தகவல். எதிர்க்கட்சிகள் தூக்கமின்றி தவிக்கும் மெகா கூட்டணி அமைத்துள்ளதாகவும் பெருமிதம். அரசியல் சூழ்ச்சி தெரிந்த விஜயகாந்த் நல்ல முடிவை எடுப்பார் என ஆர்பி உதயகுமார் நம்பிக்கை. தேர்தலில் போட்டியிட வேட்பாளர் இல்லாமல் தினகரன் தேடிக்கொண்டிருப்பதாகவும் விமர்சனம். திமுக கூட்டணியில் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு இன்று தொகுதிகள் ஒதுக்கீடு. மதிமுகவுடன் மீண்டும் நாளை பேச்சு நடத்தி தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு ஏற்படும் என எதிர்பார்ப்பு. சென்னை விருகம்பாக்கத்தில் விஜயகாந்துடன் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் சந்திப்பு. தேர்தலில் அதிமுக திமுக அல்லாத ஒரே கருத்துடைய கட்சிகளுடன் கூட்டணி வைக்க தயார் என பேட்டி. குப்வாரா என்கவுண்டர் தாக்குதல் 3வது நாளாக நீடிப்பதால் காஷ்மீர் எல்லையில் பதற்றம். தீவிரவாதிகளின் அத்துமீறிய தாக்குதலில் 3 ராணுவ வீரர்கள் மற்றும் 2 போலீசார் உயிரிழப்பு. அதிமுகவின் தேர்தல் அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், எதிரிகள் மீது மிராஜ் விமானம் போல தாக்குதல் நடத்தி விரட்டியடிப்பதுவே அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை என்று கூறினார். அதிமுகவின் ஐடி விங் ஈட்டி முனையாக எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குவதாக கூறிய அவர், அதிமுகவிற்கு ஐடி விங் இதயம் போன்றதென்றும் தெரிவித்தார். எதிரிகள் தூக்கமில்லாமல் தவிக்கும் மெகா கூட்டணி அமைத்துள்ளதாக கூறிய அமைச்சர் ஜெயக்குமார், சூப்பர் ஜெட் வேகத்தில் செயல்படும் அதிமுக மத்தியில் மிகப்பெரிய சக்தியாக அமையும் என நம்பிக்கை தெரிவித்தார். தலைவர் பொன்னையன் தலைமையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கூடி ஆலோசனை நடத்தி வருவதாக கூறிய அவர், அதிமுக தேர்தல் அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். அவர்கள் என்ன வேகத்தில் இருந்தார்களோ அதே வேகத்தில் தான் இன்றைக்கும் கிஞ்சித்தும் குறையாமல் அதே சூப்பர் ஜெட் வேகத்தில் தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சென்று கொண்டிருக்கின்றது. எனவே நிச்சயமாக எல்லாவற்றிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தான் முந்தும். அதே போன்று மக்களிடத்திலே முழுமையான அளவுக்கு எல்லா வாக்குகளையும் பெறுகின்ற வகையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் முந்தும். முழுமையான அளவிற்கு பேச்சுவார்த்தைகள் சுமூக அளவில் நடைபெற்று ஒரு மெகா கூட்டணி முழுமையான அளவிற்கு அமைக்கப்பெற்று எதிரிகள் இப்பொழுது தூக்கமில்லாத ஒரு நிலையிலே இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிற நிலையில் ஒரு முழுமையான அளவிற்கு கூட்டணி அமைக்கப்பட்டு அந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறுகின்ற ஒரு நிலை தமிழக மக்கள் ஏகமனதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அந்த கூட்டணிக்கு முழுமையான அளவிற்கு அவர்கள் ஒரு உறுதி அளித்திருக்கின்ற நிலையில் நிச்சயமாக 40 நமதே 4 நமது என்ற அடிப்படையிலே வெற்றி பெறுவோம். திமுக கூட்டணி இடம்பெற்றுள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு இடையிலான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாக உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாக உள்ள நிலையில் தேசிய கட்சிகள் மாநில கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றன. தமிழகத்தில் அதிமுக தலைமையில் பாஜக, பாமக, புதிய தமிழகம் கட்சி உள்ளிட்ட கட்சிகளும், திமுக தலைமையில் காங்கிரஸ், மதிமுக, மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக், கொங்கு இளைஞர் பேரவை உள்ளிட்ட கட்சிகளும் போட்டியிடுகின்றன. 2 கட்சிகளிலும் கூட்டணி உறுதியானதால் கட்சிகளுக்கு இடம் ஒதுக்கும் பணி வேகமாக நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் திமுக கூட்டணி உள்ள காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகளும், கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சி, முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளுக்கு தலா ஒரு இடமும் அறிவிக்கப்பட்டன. இந்நிலையே கூட்டணி இடம்பெற்றுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளுக்கு தலா ஒரு இடம் ஒதுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இது தொடர்பான ஒப்பந்தங்கள் இன்று மாலைக்குள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேபோல் மதிமுகவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. மதிமுகவுடனான ஒப்பந்தம் நாளை கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தொகுதி பங்கீடு முடிவடைந்தால் எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் வேட்பாளர்களாக போட்டியிடுவார்கள் என்ற விவரம் அடுத்த வாரம் முடிவு செய்யப்படும் என கூறப்படுகின்றது. மக்களவைத் தேர்தலில் சமத்துவ மக்கள் கட்சி தனித்து போட்டியிடுமா அல்லது கூட்டணி அமைத்து போட்டியிடுமா என்பது குறித்து நாளை மறுநாள் அறிவிக்கப்படும் என அக்கட்சியின் தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் வீட்டுக்கு சென்று அவரது உடல்நலம் குறித்து சரத்குமார் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக திமுக இல்லாமல் ஒரே கருத்துடையுடன் கூட்டணி வைக்க தயார் என்று தெரிவித்தார். தேர்தலில் மக்கள் பணம் வாங்காமல் இருந்தால் நல்லவர்கள் வெற்றியடைய வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கூறினார்.
தன்னை பேரம் பேசும் நபர் இல்லை என குறிப்பிட்ட அவர் கூட்டணி குறித்து யாரிடமும் பேசவில்லை என்றும் தன்னிடம் பலர் பேசிக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். ஒத்த கருத்து உள்ளவர்கள் ஒருங்கிணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்கிறேன். நான் பேரம் பேசி எனக்கு இவ்வளவு சீட்டு கொடுங்க, இவ்வளவு பணம் கொடுங்க நான் கேட்க போறதில்லை. அதுக்காக மற்றவங்க அப்படிதான் கேட்டாங்களான்னு அடுத்த கேள்வி கேட்டுறாதீங்க, எனக்கு தெரியாது. சொல்றதை வச்சு தான் நானும் பேசுறேன். மக்கள் என்னைக்கு வந்து பணம் வாங்காம வாக்குகளை விற்காம இருக்கிறார்களோ அன்று நிச்சயமாக நல்லவர்கள் வெற்றி பெறுவார்கள். அதான் நான் இந்த தேர்தலை பற்றி சொல்ல விரும்புறது. காஷ்மீரில் தீவிரவாதிகள் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் 3 பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் 2 காவல்துறையினர் உயிரிழந்தனர். காஷ்மீரின் குப்வாரா பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது மறைந்திருந்த தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டு தாக்குதல் நடத்தினர். இதற்கு பாதுகாப்பு படையினரும் தக்க பதிலடி கொடுத்தனர். இந்த பகுதியில் தொடர்ந்து 3ஆம் நாளாக பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே சண்டை நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் துப்பாக்கியால் சுட்டதை அடுத்து தீவிரவாதிகள் உயிரிழந்ததாக கருதி உடல்களை அப்புறப்படுத்த முயன்றபோது திடீரென தீவிரவாதிகள் எழுந்து சுட்டதில் 3 பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் 2 மாநில காவல்துறையினர் பலியாகினர். இந்த தாக்குதல் படுகாயமடைந்த பொதுமக்கள் 5 பேர் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து அப்பகுதியில் தீவிரவாதிகளுடன் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்று வருவதால் பதற்றம் நிலவி வருகின்றது. தினகரனுக்கு என தனியாக மாசோ மவுசோ கிடையாது என கூறிய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி டிடிவி காலத்தால் கரைக்கப்பட்ட கரையான் போன்றவர் என்றும் விமர்சித்தார். சிவகாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தினகரன் தானாக போட்டியில் இருக்கிறேன் என கூறிக்கொண்டு அலைவதாக கூறினார். அவர் ஒரு காலத்தால் கரைக்கப்பட்ட கரையான் போன்றவர் என கூறிய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தினகரனுக்கு என தனியாக மாசோ மவுசோ கிடையாது என்றும் விமர்சித்தார். உண்மையான தொண்டர்கள் அதிமுக பக்கம்தான் உள்ளதாக கூறிய அவர் எடப்பாடி பழனிசாமி குறித்து பேச தினகரனுக்கு அருகதை கிடையாது என்றும் தெரிவித்தார். டெல்லியை மோடி ஆள்வதும் தமிழகத்தை எடப்பாடி ஆள்வதும் தான் தமிழக மக்களின் தாரக மந்திரம் என கூறிய ராஜேந்திர பாலாஜி அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொண்டதுதான் அதிமுக தலைமையிலான கூட்டணி என்றும் தெரிவித்தார். சொல்றதை பத்திலாம் நீங்க பெருசா எடுத்துக்கவே வேண்டாம். அவர் காலத்தில் கரைந்து விட்ட கரையான். அரசியலில் அவர் ஃபீல்டில் கிடையாது. இப்போ அதிமுக திமுக தான் ஃபீல்டில் நிற்கிது. போட்டி அதிமுகவும் திமுகவும் தான். டிடிவி நான் இருக்கேன்னு சொல்லிட்டு தராரு. அதெல்லாம் கிடையாது. அவருக்குன்னு பெரிய மவுசும் கிடையாது, மாசும் கிடையாது. புரட்சி தலைவி அம்மாவால் ஓரங்கட்டப்பட்டவர், ஒதுக்கப்பட்டவர். ஆகவே இன்றைக்கு அவருக்கு வாழ்வு கிடையாது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களால், துணை முதல்வர் ஓபிஎஸ் அவர்களால் பெரியகுளத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக உருவாக்கப்பட்டவர். இல்லை பெரியகுளம் பகுதியாக அவருக்கு தெரிஞ்சிருக்காது. இன்றைக்கு அதிமுக வச்சு எப்படியாவது கைப்பற்றலாம்னு ஒரு திட்டத்தோடு இருந்தார். அந்த திட்டத்தை முறியடித்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆக அவருடைய வார்த்தையெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பக்கம் மக்களும் தொண்டர்களும் உள்ளதாக அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தினகரன் தெரிவித்தார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் ஆதரவு இல்லாததால் அதிமுகவும் திமுகவும் கூட்டணி தேடி அலைவதாக கூறினார். மேலும் ஜெயலலிதா நினைவிடம் அமைக்கக்கூடாது, சட்டசபையில் ஜெயலலிதா படம் வைக்கக்கூடாது என்று கூறிய மாநில கட்சிகளுடனும் மக்கள் விரும்பாத தேசிய கட்சியுடனும் கூட்டணி வைத்துள்ள அதிமுகவை மக்கள் புறக்கணிப்பார்கள் என்றும் தினகரன் தெரிவித்தார். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வார்த்தையில சொல்லுற மானங்கட்ட கூட்டணியை அமைச்சிருக்காங்க. இன்னொரு குச்சி தான் தெரியும் உங்களுக்கு, திமுக பலமான கூட்டணி, பயில்வான் கூட்டணி. அவங்கெல்லாம் தேர்தலை பாருங்க. மக்கள் எங்களோட இருக்கிறப்ப, எங்கள் அம்மாவுடைய தொண்டர்கள் 95% பேர் எங்களோட இருக்கிறப்ப நாங்கள் யார்கிட்ட போய் கூட்டணி வைக்கிறோம்? மக்கள் எங்கள் கூட இருக்காங்க. அதனால் மக்கள் அவங்கள்ட்ட இல்லாததுனால தான் எல்லாம் கூட்டணி தேடி மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அங்கெல்லாம் மிதிச்சிட்டு இருக்காங்க. அது இதே தெய்வம் அம்மா அவர்களை பற்றிய அவர் மரணத்துக்கு அப்புறம் அவர் நினைவில் கட்டக்கூடாதுன்னு சொன்ன கட்சியோடையும், அவரை சட்டமன்றத்தில் அவருக்கு படம் வைக்கக்கூடாதுன்னு சொன்ன கட்சியோடையும், தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற தேசிய கட்சியோடையும் அதிமுக கூட்டணி வச்சிருக்குன்னா இன்னைக்கு யார் வயிற்றுல புலி கரைக்குதுங்கிறது உங்களுக்கே தெரியும். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கோவை வருகையை ஒட்டி மாவட்டம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக 3 நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகை தரவுள்ளார். இதற்காக அவர் இன்று பிற்பகல் விமானப்படைக்கு சொந்தமான விமானம் மூலம் டெல்லியில் இருந்து கோவை வருகிறார். அவரை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மற்றும் உயர் அதிகாரிகள் வரவேற்கின்றனர். கோவை விமான நிலையத்தில் வரவேற்பு நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு கார் மூலம் கோவை ரேஸ்கோர்ஸில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் இரவு தங்குகின்றார். திங்கட்கிழமை காலை சூலூர்பேட்டை விமானப்படை தளத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கின்றார். பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் கோவை அடுத்த வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் உள்ள ஈஷா யோக மையத்தை பார்வையிட்டு அங்கு நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவில் பங்கேற்கின்றார். மேலும் 112 அடி உயரமுள்ள ஆதியோகி சிலை வளாகத்தில் செய்யப்பட்டுள்ள ஒலி காட்சியை ராம்நாத் கோவிந்த் தொடக்கி வைக்கின்றார்.
பின்னர் செவ்வாய்க்கிழமை காலை விமானம் மூலம் டெல்லி திரும்புகின்றார். ஜனாதிபதியின் வருகை ஒட்டி மாவட்டம் முழுவதும் 5000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தேச பாதுகாப்பில் பிரதமர் மோடி கோட்டை விட்டதால் தான் தீவிரவாதிகளின் தாக்குதல் நடந்ததாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. டெல்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் ரந்தீப் சிங் சுர்ஜிவாலா, பிரதமர் மோடி ராணுவ வீரர்களின் தீர செயலையும் தியாகத்தையும் அரசியலாக்குவதாக தெரிவித்தார். எந்த பொறுப்பும் இல்லாத நாசிச பிரதமரை நாடு பார்ப்பதாகவும் அவர் கடுமையாக குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் இதுவரை 5665 முறை கட்டுப்பாட்டு எல்லைக்கோட்டை தாண்டி இந்தியாவுக்குள் வந்திருப்பதாக கூறிய அவர், பாகிஸ்தானின் தீவிரவாத தாக்குதலுக்கு மோடி எப்போது பொறுப்பேற்பார் என்றும் கேள்வி எழுப்பினார். Nation today witnessed a monologue by a narcissistic prime minister sans any sense of accountability. Pakistan has crossed LOC, has also violated international border 5,665 times. When will Modi ji take responsibility for decisive action against Pak-sponsored terror? மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு பீகாரில் பிரதமர் மோடி இன்று பிரச்சாரத்தை தொடக்கி வைக்கிறார். இதில் பங்கேற்பதற்காக 30 ரயில்கள் மற்றும் 6000 பஸ்களில் தொண்டர்கள் வர உள்ளனர். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு பீகார் தலைநகர் பாட்னாவில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க காந்தி மைதானத்தில் பிரம்மாண்ட கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் பங்கேற்கும் பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்தை தொடக்கி வைக்கிறார். இந்த கூட்டத்திற்கு வரவேற்பு தெரிவித்து பாஜக நிர்வாகிகள் பாட்னா நகர் முழுவதும் பிளக்ஸ் பேனர்களை பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் விமர்சையாக செய்துள்ளன. மிக பெரும் அளவில் மக்களை இந்த கூட்டத்தில் பங்கேற்க வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குறைந்தது 5 லட்சம் பேராவது இதில் பங்கேற்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து, எய்ம்ஸ் மருத்துவமனை உள்ளிட்ட அறிவிப்புகளை பிரதமர் மோடி இன்று வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ரஃபேல் விவகாரத்தில் பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை வரும் 6ஆம் தேதி உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்கின்றது. இந்திய விமானப்படைக்கு பிரான்சின் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்திடமிருந்து 36 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்காக மத்திய பாஜக அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. 58,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த ஒப்பந்தத்தில் பெரிய அளவில் முறைகேடு நடந்திருப்பதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இடையே இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. ஆனால் ரஃபேல் ஒப்பந்த நடைமுறையில் சந்தேகம் கொள்வதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை என கூறி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதே சமயம் ரஃபேல் விமானத்தின் விலை, கொள்முதல் நடைமுறை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தவறான தகவல்களை தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் வழங்கப்பட்ட தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என கோரி முன்னாள் மத்திய அமைச்சர்கள் அருண் ஷோரி, யஷ்வந்த் சின்ஹா, சமூக ஆர்வலர் பிரசாந்த் பூஷன் உள்ளிட்டோர் மறு ஆய்வு மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுக்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய், நீதிபதிகள் SK கவுல், KM ஜோசப் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணை நடைபெற்றது. அப்போது தங்களது மனுக்களை வழக்கமான நீதிமன்ற நடைமுறைகளின்படி விசாரிக்க வேண்டும் என மனுதாரர்கள் தரப்பில் கோரப்பட்டது. அக்கோரிக்கையை நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டனர். இதையடுத்து மறு ஆய்வு மனுக்கள் வரும் 6ஆம் தேதி விசாரிக்கப்பட உள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு வரும் 8ஆம் தேதி வெளியாக வாய்ப்பு உள்ளதாக தேர்தல் ஆணைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற 16வது நாடாளுமன்ற தேர்தலில் 282 தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சியமைத்த பாஜக ஆட்சியின் பதவிக்காலம் வரும் மே மாதம் 26ஆம் தேதியுடன் முடிவடைகின்றது. இதனையடுத்து 17வது நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தலைமை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகின்றது. தேர்தலை எத்தனை கட்டங்களாக நடத்துவது, பாதுகாப்பு ஏற்பாடுகளை எந்த வகையில் செய்வது என்பன தொடர்பாக பல்வேறு கட்ட ஆலோசனைகள் நடத்தி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக அனைத்து மாநில தேர்தல் அதிகாரிகளின் கூட்டமும் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வரும் 8ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக டெல்லியில் தேர்தல் ஆணைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசியல் சூழ்ச்சிகளை தெரிந்த விஜயகாந்த் நல்ல முடிவை எடுப்பார் என அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்தார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ரூபாய் 5 கோடி மதிப்பிலான புதிய கட்டடங்கள் கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் தமிழக அமைச்சர்கள் RB உதயகுமார், செல்லூர் ராஜு, மாவட்ட ஆட்சியர் நடராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் RB உதயகுமார், திமுக கூட்டணி எண்ணெயும் தண்ணீரும் போன்றது என்றும் இரண்டுமே என்றும் ஒட்டாது என்று தெரிவித்தார். அரசியல் சூழ்ச்சியை தெரிந்த விஜயகாந்த் நல்ல முடிவை எடுப்பார் என நம்பிக்கை தெரிவித்தார். அதிமுக வேட்பாளர்களை எதிர்க்க தினகரன் கட்சியில் ஆட்கள் இல்லை என்று உதயகுமார் விமர்சித்தார். மாண்புமிகு
எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வாய்ப்பை நழுவ விட்டார் என்று அவருடைய தொண்டர்கள் முகத்திலே ஒரு சோகம், ஒரு விரக்தி, ஒரு ஏமாற்றம், ஒரு அவநம்பிக்கை. ஆகவே அது ஒட்டாது. அது என்னன்னா எண்ணெயும் தண்ணியும் போல அது ஒட்டவே ஒட்டாது. அமமுக பொறுத்தளவில் அவங்க இன்னும் வேட்பாளர் தேடிக்கிட்டு இருக்கிறதா தகவல் வருது. அதனால கூட்டணிக்கு யாரும் வரலன்னாங்க. ஏன்னா கட்சி அங்கீகாரம் பெறல, சின்ன அங்கீகாரம் பெறல, அங்க யாருமே அங்கீகாரம் பெறல. பல்வேறு நிகழ்வுகளில் உயிரிழந்த 36 தீயணைப்பாளர்கள் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதி வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளில் 36 தீயணைப்பாளர்கள் உயிரிழந்த செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனை அடைந்ததாக தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வுகளில் உயிரிழந்த 36 தீயணைப்பாளர்கள் குடும்பத்திற்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துக் கொண்டுள்ளார். மேலும் உயிரிழந்த 36 தீயணைப்பாளர்கள் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதி வழங்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். சூழலியல் போராளி முகிலனை மீட்க கோரி பல்வேறு அரசியல் கட்சியினர் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக தீவிரமாக போராடி வந்த முகிலன் சில தினங்களுக்கு முன்பாக மாயமானார். அவரை மீட்க பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள் முகிலன் மீட்பு கூட்டு இயக்கத்தை அமைத்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ஈரோட்டில் நேற்று நடைபெறுவதாக இருந்த ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்தனர். இதையடுத்து அங்குள்ள பெரியார் மன்றத்தில் கூட்டு இயக்கத்தின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திமுக துணை பொதுச் செயலர் சுப்புலட்சுமி ஜெகதீசன் மற்றும் பல்வேறு கட்சியினர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அப்போது முகிலனை மீட்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், அமைதியான வழியில் நடத்தப்படும் போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதையடுத்து கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றம் காணப்பட்டது. கடந்த 15/2/2009 அன்று சென்னை செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு காணவில்லை. கிட்டத்தட்ட 15 நாட்கள் கடந்துவிட்டன. தமிழக அரசு இதுவரைக்கும் மெத்தன போக்கிலே கடைபிடித்து வருகிறது. அவர் தொடர்ச்சியாக சுற்றுச்சூழலுக்கு பாதுகாக்க வேண்டியும் மக்களுடைய போராட்டங்களுக்காகவும் தொடர்ந்து போராடியவர். ஒரு சிறந்த ஜனநாயகவாதி. அவரை 15 நாட்களாக தமிழக காவல்துறையும் உளவுத்துறையும் கண்டுகொள்ளாமல் இருப்பது எங்களுக்கு ஐயத்தை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக ஸ்டெர்லைட் நிர்வாகத்திற்கு எதிராக தொடர்ந்து அவர் போராடி வந்து கொண்டிருக்கிறார். ஸ்டெர்லைட் நிர்வாகமும் தமிழக அரசும் நடந்த துப்பாக்கிச் சூட்டினுடைய ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறார். ஆகவே அவர் காணாமல் போனதற்கு ஸ்டெர்லைட் நிர்வாகம் காரணமாக இருக்கும் என்கின்ற ஐயம் எங்களுக்கு எழுந்திருக்கிறது. சிதம்பரம் நடராஜர் கோவில் நடைபெற்ற நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியில் ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான பரத கலைஞர்கள் பங்கேற்று நாட்டியமாடி கின்னஸ் சாதனை நிகழ்த்தி உள்ளனர். தீட்சிதர்கள் நிர்வாகத்தில் உள்ள சிதம்பரம் நடராஜர் கோவிலின் மூலவர் நடராஜர் நாட்டிய கடவுளாக போற்றப்படுகிறார். இக்கோவிலில் மகா சிவராத்திரியை ஒட்டி ஆண்டுதோறும் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடத்தப்படுகின்றது. இந்த ஆண்டு நடைபெற்ற நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியில் ஒரே நேரத்தில் 10,000 பேர் நடனமாடி கின்னஸ் உலக சாதனை புரிந்தனர். இந்நிகழ்ச்சியை பிரபல நாட்டிய இசைக்கலைஞர் பத்மபூஷன் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சி குறித்து பத்மா சுப்பிரமணியம் கூறுகையில், சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் நடனமாடும் பெரும் பாக்கியம் இன்று பல குழந்தைகளுக்கு கிடைத்துள்ளதாக தெரிவித்த அவர், குழந்தைகள் அணிந்திருந்த வெள்ளை மற்றும் சிவப்பு நிற ஆடை நம் எல்லையில் உள்ள வீரர்களின் வீரத்தை போலவும் வெள்ளை தூய்மையை காண்பிப்பது போலவும் இருந்ததாக நிகழ்ச்சி பட தெரிவித்தார். சங்கீதம் இதெல்லாம் ஊர் நன்றாக இருக்க வேண்டும், நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆலயங்களில் ஆடப்பட்டு பாடப்பட்டு வாசிக்கப்பட்டு, அதோடு இல்லாமல் அந்த வழிபாட்டு முறையோடு இணைந்து இருந்த கலைகள். எதற்காக அதை இணைத்தார்கள் என்றால், நாட்டுக்கு நல்லது நடக்கணும், உலகத்துக்கு நல்லது நடக்கணும், சுபிக்ஷமா இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த கலைகள் எல்லாம் ஆலயங்களில் இயங்கப்பட்டு வந்தது. நீலகிரி அருகே சாலையில் இருந்த சோதனைச் சாவடியை யானை ஒன்று காலால் லாவகமாக தாண்டி கடந்து செல்லும் காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளன. கிருஷ்ணகிரி, ஓசூர், கோவை உள்ளிட்ட வனப்பகுதிகளில் குடிநீர் உணவை கிராமப்பகுதிக்குள் நுழைந்து காட்டு யானைகள் அட்டகாசம் செய்து வருகின்றன. காட்டு யானைகள் விரட்டும் பணியில் வனத்துறையினரும் பொதுமக்களும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள பாட்டவயல் பகுதியில் சாலையில் அமைக்கப்பட்டிருந்த சோதனைச் சாவடி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. நள்ளிரவு நேரத்தில் அவ்வழியாக வேகமாக வந்த காட்டு யானை ஒன்று சோதனைச் சாவடி அருகே வந்து நின்றுவிட்டது. பின்னர் தடுப்பு கட்டையை ஒரு காலால் மிதித்து தாண்டிவிட்டு லாவகமாக தாண்டி சென்றது. இந்த சம்பவங்கள் அனைத்தும் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளன.
சென்னை விமான நிலையத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பார்வையாளர்கள் நுழைய தடை விதிக்கப்பட்டு 7 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து நாட்டில் உள்ள ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்த தீவிரவாதிகள் திட்டமிட்டிருப்பதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. இதையடுத்து அனைத்து ரயில் நிலையங்கள், விமான நிலையங்களின் பாதுகாப்பை பலப்படுத்த மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் 7 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பயணிகளும் பலத்த சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் விமான நிலையத்தில் பார்வையாளர்கள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி பார்வையாளர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை மறு உத்தரவு வரும் வரை தொடரும் என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் விமான நிலையம் முழுவதும் மோப்பனாய் உதவியுடன் CSF வீரர்கள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். காலி பணியிடங்களுக்கான குரூப் 1 தேர்வை தமிழகம் முழுவதும் 2,30,000 பேர் எழுதி வருகின்றனர். துணை ஆட்சியர், காவல்துறை துணை கண்காணிப்பாளர், மாவட்ட சார் பதிவாளர், கிராம நிர்வாக துணை இயக்குநர், மாவட்ட தீயணைப்புத்துறை அதிகாரி உள்ளிட்ட பதவிகளுக்கான குரூப் 1 முதல்நிலை தேர்வு தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற்று வருகின்றது. தமிழகம் முழுவதும் 773 தேர்வு மையங்கள் நடைபெற்று வரும் இந்த தேர்வை 2,30,000 பேர் எழுதி வருகின்றனர். சென்னையில் மற்றும் 156 தேர்வு மையங்களில் 48,652 பேர் எழுதி வருகின்றனர். 3 மணி நேரம் நடைபெறும் இந்த தேர்வில் எலக்ட்ரானிக் பொருட்கள், கைபேசிகள் உள்ளிட்டவை கொண்டு செல்ல கூடாது என பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. 2ஆம் கட்ட தேர்வு வரும் ஜூலை மாதம் மாற்றப்பட்ட புதிய பாடத்திட்டத்தின் கீழ் அடிப்படையில் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. குரூப் 1 எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தேன். இன்னைக்கு எக்ஸாம் போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம் வந்திருக்கேன். என்னோட ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், எழுதிட்டு இருக்கேன். கொஷின் பேப்பர் பார்த்த பிறகு தான் தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. புக்ஸ் என்ன ரெஃபர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் 6th to 10th வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன். சைமல்டேனியஸாக குரூப் 1க்கும் ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த டைம் இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் குரூப் 1 தரேன். நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் டு ஆல் தி கேண்டிடேட்ஸ். ஸோ குரூப் 1 எக்ஸாமுக்காக நான் யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் முடிச்சுட்டு இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு 3 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வாட்டி கிளியர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்று வரும் திருக்கைலாயம் மானேஸ்வரர் தத்ரூப காட்சிகளை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பிரம்மகுமாரிகள் இயக்கம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரியை ஜீவசேந்தி விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது வழக்கமாகும். அந்த வகையில் 83ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி திருக்கைலாயம் மானசரோவர் தத்ரூப தரிசனம் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நேற்று தொடங்கியது. திருக்கைலாயம் மானசரோவர் தத்ரூப காட்சியை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். திருக்கைலாயம் தத்ரூப தரிசனத்தை செவ்வாய்க்கிழமை வரை இலவசமாக தரிசிக்கலாம் என பிரம்மகுமாரிகள் அமைப்பினர் தெரிவித்தனர். சாந்தி பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்திற்காக சகோதரி பிரம்மகுமாரி பாண்டிதேவி சிவஜெயந்தி நன்னாளை முன்னிட்டு அமர்நாத் கைலாய மலையை நாங்கள் வள்ளுவர் கோட்டத்தில் பிரதிஷ்டை செய்து வைத்துள்ளோம். 1,00,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வருவார்கள் என நம்புகின்றோம். பட்டி தொட்டி முதல் பாமர மக்கள் வரை, பட்டறிவாளர் வரை எல்லோருக்குமே தன்னுடைய தனி மனித வாழ்க்கையில் உள்ள நீண்டகால வேட்கையான அன்பு, அமைதி மற்றும் சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நல்குவதுதான் எங்களுடைய முதலாய கடமையாகும். இன்று சனிக்கிழமை முதல் செவ்வாய்க்கிழமை 5ஆம் தேதி வரையிலும் நடைபெற உள்ள இந்த திருக்கைலாய தரிசனத்தை அனைவரும் வந்து கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா திமுக சார்பில் நீலகிரி தொகுதியில் போட்டியிட அண்ணா அறிவாலயத்தில் விருப்பமனு அளித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விரும்பும் திமுகவினர் விருப்பமனு கொடுக்கலாம் என திமுக தலைமை கடந்த வாரம் அறிவித்தது. இதற்கான மனுக்கள் அண்ணா அறிவாலயத்தில் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா திமுக சார்பில் நீலகிரி தொகுதியில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை தாக்கல் செய்தார். இவர் கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற நீலகிரி பட்டியலினத்தவர் தொகுதியில் போட்டியிட்டு அதிமுகவை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் என்பவரிடம் தோல்வியடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.